ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எஸ்ராவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தின் முன்பகுதி. ஆனாலும் இந்த செய்தி தருவினிடத்தில் போய் எட்டுகிற வரைக்கும் இவர்கள் யூதருடைய மூப்பரின் வேலையை தடுக்காதபடிக்கு அவர்களுடைய தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. 70 ஆண்டுகள் சிறையிருப்புக்கு பிற்பாடு பெர்ஷிய தேசத்து ராஜாவான கோரேசினாலே தேவனுடைய ஆலயம் கட்டி எழுப்பப்பட திரும்பி அனுப்பப்பட்ட யூதா தேசத்து மக்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்ட முற்பட்ட போது அந்த நாட்களிலே அங்கு குடியமர்த்தப்பட்டிருந்த அந்நிய தேசத்தார் அவர்கள் தேவனுடைய ஆலயம் கட்ட விடாதபடி தடை செய்தார்கள். 15 ஆண்டுகள் தேவனுடைய ஆலயம் கட்டும் பணி தடை செய்யப்பட்டது. சகரியா, ஆகாய் தீர்க்கதரிசிகளின் மூலமாக தேவன் ஜனங்களை உற்சாகப்படுத்தி திரும்பவுமாக தேவாலயம் கட்டும்படி செய்தார். அவர்கள் திரும்பவுமாக தேவனுடைய ஆலயம் கட்டுவது தடை பண்ணாதபடி கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேலே வைக்கப்பட்டிருந்தது. தேவனுடைய சித்தத்தின்படி ஆரம்பிக்கப்பட்ட தேவாலய கட்டுமான பணி தடைபடாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். தேவனாலே உருவாக்கப்பட்ட வடிவமைக்கப்பட்ட நம்முடைய சரீரம் தேவன் தங்கும் ஆலயமாக கர்த்தர் தெரிந்து கொண்டு நம்முடைய இருதயத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். நம்முடைய இருதய கதவை தட்டி கொண்டிருக்கிற நம்முடைய தேவனுக்கு நம்முடைய இருதய கதவை திறந்து கொடுக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே தங்கி வாசம் பண்ணி நம்முடைய சரீரம் அவர் தங்கும் ஆலயமாக மாறுகிறது. எப்படி ஒரு தேவாலயம் கட்டி எழுப்பப்படும் போது கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருந்ததோ அதே போலவே நம்முடைய சரீரமாகிய அவருடைய ஆலயம் கட்டி எழுப்பப்படுவதிலும் கர்த்தருடைய கண்கள் நம்மேலே நோக்கமாயிருக்கிறது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் நம்மேலே வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தங்கி வாசம் பண்ணுகிற இந்த தேவாலயத்தை ஒருவன் கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற அவருடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி தப்புவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேலே நோக்கமாயிருக்கிறது. இந்த தேவன் நம்முடைய இருதயத்திலே தங்கி வாசம் பண்ண நம்முடைய சரீரத்தை அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் உள்ளவரே, எங்களை சிருஷ்டித்த உமக்கு சொந்தமாக எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுடைய சரீரத்திலே தங்கி வாசம் பண்ண உம்முடைய ஆலயமாக, வாசஸ்தலமாக, வீடாக நீர் தெரிந்து கொண்டு எங்களில் வாழ எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நாங்கள் நடக்க வேண்டிய பாதை, செல்ல வேண்டிய வழி, செய்ய வேண்டிய காரியங்கள் இவை அனைத்தையும் கர்த்தர் எங்களுக்கு போதித்து வழி நடத்துகிற தயவிற்காகவும் எங்களை பாதுகாக்கிற தயவிற்காக நன்றி செலுத்தி உம்முடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.